ஒரு ஹோட்டல் கூட காணுமே. தாத்தா நல்லா இருக்கீங்களா? யாருமா நீ? நான் தான் வில்லம்பு மக அஞ்சம்மா. வில்லம்பு மக அஞ்சம்மாவா நீ? நீ உயிரோட தான் இருக்கியா தாயி? நல்லா இருக்கியாமா? ராசாத்தி அடியே வில்லம்புமா வந்திருக்கா. எப்படி இருந்த குடும்பம்? படிக்க வைக்கணும், பாட வைக்கணும், கலெக்டர் ஆக்கணும், டாக்டர் ஆக்கணும்னு அவங்க எப்படியெல்லாம் மரக்கோட்டை கட்டி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்படியெல்லாம் வாழ்ந்த பொண்ணே நம்ம இவ்வளவு கேவலமா பேசணும். ச்சே, நல்லா ஒரு மனுஷனா? பாழா போன பஸ்ஸுக்கார வந்து மோதி அவங்கள பாதியிலே தூக்கிட்டு போயிட்டான். அவங்களோட சேர்த்து நீயும் போயிட்டியோன்னு நினைச்ச முடியும். பாவி மகன் புத்துக்கல்லாட்ட வந்து நிக்கிற. யாருமா இவங்களா? இவரே வீட்டுக்காரரு. இவங்களாம் அவரோட கூட்டாளிங்க. செத்தும் கொடுத்தா சீதக்காரின்னு சொல்லுவாங்க. அப்படித்தான் உன் அப்பா அத்தா இல்லைனாலும் அவங்க உருவத்துல உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்காங்க. எதை பத்தி கவலைப்படாத தாயி. போதாயி, நீ நல்லா இருப்ப. உன் அப்பா அத்தா உன் கூடவே இருப்பாங்க. நீ வாழ்ந்த வீட்டை போய் பாருதாயி. ஏன் கலங்குற? சந்தோஷமா போய் பாருதாயி. நீ என்ன சொல்ல வர? நீங்க எங்க கூடவே இருந்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏண்டா மாப்பிள்ள, அஞ்சம்மா ஊர்ல நல்லா தாண்டா வாழ்ந்திருக்கு. எல்லா பொண்ணுங்களையும் ஒரே மாதிரி நினைச்சது ரொம்ப பெரிய தப்புடா. பாவுண்டா அஞ்சல. அவகிட்ட நடந்துகிட்ட விதத்தை இப்ப நினைச்சா கூட மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. எத்தனை பேர் மனசு நம்ம கஷ்டப்படுத்திருக்கோம். எவ்வளவு பொம்பளைங்களை நம்ம கேவலமா நடத்திருக்கோம். நம்ம பண்ண பாவத்துக்கெல்லாம் ஏதாவது ஒரு பிராய்ச்சியத்தை செய்யணும்டா. அண்ணே, சாப்பாடு ரெடி. சாப்பாடு நான் எடுத்து வைக்கிறேன். உட்காருங்க. என்ன குழம்புடா? கார குழம்புடா. சும்மா ஆறிற போகுது. ஏன்னா அலஞ்சாண்டா. ஐயா, அவசரம் அவசரம். எடுத்துட்டல, தின்னு தொலை. எங்களுக்கும் ஆசைப்பட்ட மாதிரி தான் நாங்கள் மாறிட்டோமே அஞ்சு. அப்புறம் ஏன் அழுதுகிட்டு இருக்க? அண்ணா, இந்த வருஷம் தீபாவளிக்கு என்னென்ன வாங்கணும்னு இப்பவே சொல்லிடுங்கண்ணே. தீபாவளியா? அது நாங்கள் எப்பவுமே கொண்டாடினதே இல்லையே. ஏன்? சனிக்கிழமை சம்பளம் போட்டாலே தீபாவளி தான். ஞாயிற்றுக்கிழமைனா ஒரே கொண்டாட்டம் தான். திங்கக்கிழமையானா அமாவாசை தான். அதுக்கப்புறம் ஒரே பஞ்சம் தான். ஒரே நாள்ல அவ்வளவு பணத்தையும் செலவு பண்ணிடுவீங்களா? எவ்வளவு வரும்? வாரமானம் ஆளுக்கு 2500 தான். 2500? 20 பேர் செய்ய வேண்டிய வேலையா 5 பேர் செய்றீங்க. இதுக்குள்ள எவ்வளவோ சம்பாதிச்சிருக்கலாம். ஏன் நீங்க யாருமே யோசிச்சது இல்லையா? எங்களுக்கு என்ன சம்பளம் போட்டு தர? என்னடா புதுசா இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்க? தலைக்கு ஒரு நாளைக்கு 420 ரூபா. அது ஒரு வேலை பாக்குறவங்களுக்கு. நாங்களே கம்பி கட்டுறோம், சென்ட்ரிங் போடுறோம், கட்டடம் கட்டி பூச்சி பூசுறோம். பில்டிங்ல கடைசியில எலக்ட்ரிஷியன் வேலை பாக்குறது நாங்க தான். ஒரு ஆளு சம்பளம் கொடுக்குற எப்படி மாமா? அப்ப ஆளினால் அழகராஜா இப்ப என்னதான் பண்ணலாங்கிற? டேய் சொல்ற, எங்களுக்கு ஒரு ஆள் சம்பளம் தான் தருவீங்கன்னா ஏதாவது ஒரு வேலை தான் செய்வோம். ஒவ்வொரு வேலைக்கு ஒவ்வொரு கூலி இருக்குல்ல, அதை கொடுங்க செய்யறோம். பஸ் நைட் முடிஞ்சோடனே பல கேள்வி கேட்கறது பாரு. டேய்
தினம் இந்த பில்டிங்ல பப்பரப்பான்னு படுத்து தூங்குறீங்களே அதுக்கு வாடகை யாரா கொடுப்பா? நாங்க பிளாட்பாரத்துல படுத்துட்டு கூட வேலை செய்வோம். இங்க எல்லாம் பிளாட்பாரத்துல படுத்தா டெங்கு காய்ச்சல் வந்து செத்து போவேன். சும்மா இருங்க மாமா, பொருள் எதுவும் காணா போயிடக்கூடாது தானே எங்களை தங்க வச்சிருக்கீங்க. அதுக்கு பேரு வாட்ச்மேன் வேலை. அதுக்கும் நீங்க தான் சம்பளம் கொடுக்கணும் தெரியும்ல. சொல்லும் போது எதுவும் கேட்கறது இல்ல. கேட்கறத செட்டில் பண்ணு. இந்த தீபாவளிக்கு என்ன செய்யலாம்? தண்ணி அடிக்கலாம். தண்ணி அடிக்கலாம். அது ஒன்றும் இல்லை அஞ்சு. நாங்கள் சம்பளம் வாங்கினாலே எப்பவும் பாருக்கு தான் போவோமா? நீ வந்ததுலேருந்தே போகலையா? இப்ப யாரும் பாருக்கு போக கூடாது. ஆடி மாசம் கூடுதாண்டா, ஆத்தா சொல்லிடுச்சு. பாருக்கு தான் போக கூடாதுன்னு சொன்னேன். நீங்க இங்கேயே வாங்கிட்டு வந்து குடிங்க, தொட்டுக்க கறி செஞ்சு தரேன். நம்ம நம்பிக்கை வீண் போகல. டேய், உண்மையை சொல்லணும்னா உங்களை பார்த்தா எனக்கும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையா இருக்குடா. அஞ்சல, அடடே தீபாவளி ஷாப்பிங் பண்ண கடைக்கு போயிருந்தேன். உங்க ஞாபகம் வந்துச்சு, அதான் உங்களுக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்திருக்கேன். பிடிச்சிருக்கான்னு பாரு. உங்களுக்கு எதுக்குமா சிரமம்? ஹே, இதுல என்ன சிரமம்? முதல்ல பிரிச்சு பாரு. என்ன அஞ்சல, என் செலெக்ஷன் உனக்கு பிடிக்கலையா? ஐயோ, அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா. பின்ன எங்களுக்கு இது வேண்டாமா? அஞ்சம்மா எது செஞ்சாலும் சரியாக தான் இருக்கும். காரணம்? எனக்கு உண்மையான காரணம் வேணும் அஞ்சல. காரணம்லாம் ஒன்றும் இல்லைம்மா. நாங்கள் 6 பேர் இருக்கோம். ஆனால் நீங்கள்... ஐயோ, சாரி சாரி சாரி. இரு வரேன். எங்கே போகிறீங்க? நான் போயிட்டு ஒரு 1/2 hourல வந்துடுறேன். அதான் எங்கே போகிறீங்கன்னு. நான் ஒரு படித்த மக்கு. இரு, எல்லாருக்கும் சேர்த்து ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தேன். ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நாங்கள் ஏற்கனவே எல்லாருக்குமே எடுத்தாச்சு. நீங்க எப்பவுமே இதே மாதிரி அன்பா இருந்தா அதுவே போதும். எங்களுக்கு தினம் தினம் தீபாவளி தான். என்னோட ஆசையும் அதுதான். பாப்போம். இருக்கிற வரைக்கும் அவ எனக்கு கிடைக்க மாட்டான். ஒரு முக்காக்குள்ள கறியை வச்சுக்கிட்டு இந்த சம்பம் படுத்துற பாடு தாங்க முடியலையே. உன்னை கொன்னுட்டாவது அவளை தூக்குறேன் பாரு. ஐயோ மாமா, வாடி கிளியோபாட்ரா ராணி, வா வா. அவ சரியில்லை, நீ இவனை புடிச்சி, இவ சரியில்லை, நான் அவளை புடிச்சி. 2 பேரும் இங்க வந்து கட்டு போட்டு படுத்து கிடக்கீங்களே. காலுக்கு மட்டும் தான் அடியா. வாடியன் சுவிட்டி, நீ பயப்படுற மாதிரி எதுவுமே நடந்துடல. இருக்கிறதெல்லாம் பத்திரமா இருக்குடி. உனக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுத்து அழகு பார்த்தனே. இப்ப போய் அந்த பிச்சைக்கார பயல பார்த்து அழுகுறியே அழுகுறியே. ஆமா, இவர் பெரிய அம்பானி பரம்பரை, அப்படியே அள்ளி கொடுத்துட்டாரு. டேய், 6 மாசமா இவளுக்கு நான் ஆப்பாயிலும் அவுச்ச முத்தி வாங்கி கொடுத்து கரெக்ட் பண்ணா, நீ 5 நிமிஷத்துல முறுக்கு வாங்கி கொடுத்து இவளை ஓபக்கத்து முடியாடா. நாசமா போறவனே. போடா முட்டாப்படை. ஆப்பாயிலும் அவுச்ச முட்டை மாடா இப்ப முக்கியம். அன்னைக்கு பாப்பா ட்ரிங்க்ஸ் அடிக்கல சைட் டிஷ் இல்லைன்னு கதறிருச்சு. நான் தான் முறுக்கு வாங்கி கொடுத்து நறுக்குன்னு கரெக்ட் பண்ணேன். தெரிஞ்சுக்க. யோ சும்மா இருங்கய்யா. நானே அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையா. இப்ப அரசனுக்கு சரியாகுமா புருஷனுக்கு சரியாகுமான்னு தெரியாம கிடந்து தவிச்சிட்டு கிடக்க நீங்க வேற. என்ன இங்க சத்தம்? அமைதியா இருக்க மாட்டீங்களா? நானே வாய்க்கால வெட்டுறதா வரப்ப வெட்டுறதான்னு தெரியாம கிடந்து தவிச்சிட்டு கிடக்க நீங்க வேற. இதோ பாருமா, வரப்பும் வெட்ட முடியாது, வாய்க்காலும் வெட்ட முடியாது, மடை உடைஞ்சு போச்சு. ஷூர் ஷூரா? போச்சுறோம் 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 போச்சுறோம். என்னம்மா யோசிக்கிற?
ட்ரீட்மெண்ட் செலவு 2 லட்ச ரூபா இருக்கு. அதை கட்டிட்டு இந்த 2 டம்மி அழிச்சிட்டு போங்க. ஐயோ இவன் டூப்ளிகேட் டாக்டர். இந்த ஆள் வசூல் ராஜா MBBS தான். இதுங்களுக்கு எங்க இருந்து நான் 2 லட்சம் கட்டுறது? டாக்டர் என்னம்மா? எதுக்கு அவனை கூப்பிடுற? இது உங்க ஓன் ஹாஸ்பிடலா? எஸ் ஆஃப் கோர்ஸ். ஆகா அப்ளிகேஷன் போடுறாளா? இன்னில இருந்து இது நம்ம ஹாஸ்பிடல். அப்படியே சொல்ற? ஐயோ கொஞ்சி பேசாதடா, உன்னை நடுத்தருல விட்டுருவா. நர்ஸ் சார் இந்த 2 வெஸ்ட்ல டிஸ்போஸ் பண்ணிடு. ஓகே சார். எதுக்கு 2 மணி நேரம் கழிச்சே பண்ணு. வேஸ்ட். நானா காமமுன் கண்ணை மறைத்ததா டாக்டர்? செவ்வாழை தோட்டத்தில் சீட்டாடும் குரங்கை கூட்டு போலாமா? மடை தானாக உடைந்ததா இல்லை நீங்கள் உடைத்தீர்களா டாக்டர்? என்ன அது? என்னப்பா மேகம் இருட்டிக்கிட்டு வர்றத பார்த்தா 10 நாளைக்கு மழை கொட்டும் போல இருக்கு. ஆமா போய் வாயை கழுவு. 10 நாளைக்கு மழை பெஞ்சா நாங்க சோத்துக்கு என்ன சிங்கி அடிக்கிறது? என்னடா நடிக்கிறீங்க? உங்களுக்கு தான் ஆவுன்னா உதவி செய்யறதுக்கு சின்னமா வர்றாங்கல்ல, செய்யறாங்கல்ல, நாங்க தான் பாக்குறோம்ல. அவங்களே இப்பதான் தெரிஞ்சிருக்காங்க. இவர் கூட சேர்ந்தா மறுபடியும் கெடுத்துல வச்சிருவாரு. வேலை முடிஞ்சா வீட்டுக்கு போகாம என்ன வெட்டி பேச்சு? வாங்கம்மா வாங்க. என்ன அஞ்சல, வேலை எல்லாம் முடிஞ்சுச்சா? இப்பதாம்மா முடிஞ்சிச்சு. என்ன அங்கிள், சிமெண்ட் மூட்டை இருக்கிற ரூம் எல்லாம் சேஃப்டியா மூடியாச்சா? அது வந்து மூடியாச்சு. மிஸ்டர் தொப்லான் அவங்க क्वेश्चन கேட்டது என்கிட்ட. பதில் யார் சொன்னா என்ன அங்கிள்? ஓ அப்படிங்கறீங்களா? எங்க 3 மாசத்துக்கு முன்னாடி 2 டன் இரும்பு காணா போச்சு. அது எங்க போச்சு, எப்படி போச்சுன்னு சொல்றா பார்க்கலாம். நான் ஏன் சொல்லணும்? அங்கிள் ஒண்ணுமே புரியல உலகத்துல, என்னமோ நடக்குது, மர்மமா இருக்கு. என்னமா திடீர்னு? அது ஒன்றும் இல்லை அஞ்சல, நானும் அம்மா அப்பெல்லாம் டூருக்கு போகிறோம். வர ஒரு வாரம் 10 நாள் ஆகும். அதான். ஐயோ டூருக்கா? எங்களுக்கும் போகணும்னு ஆசைமா. அவ்வளோதானே, இது திடீர் ப்ரோக்ராம். நம்ம எல்லாரும் இன்னொரு நாள் ஜாலியாக போகலாம் என்ன? ஆமா, செலவுக்கு பணம் எல்லாம் இருக்குல்ல? ஐயோ பணம் எல்லாம் அதிகமாவே இருக்கு. நீங்க பார்த்து போயிட்டு வாங்க, எங்களுக்கு அதுவே போதும். சரி நான் கிளம்புறேன். பார்த்து பத்திரமா இரு. போயிட்டு உன்கிட்ட தனியா பேசலான்னு வந்தேன். பார்ப்போம். மழை கொட்ட ஆரம்பிக்குது. மேஸ்திரி சொல்லி வாய மூடல, அதுக்குள்ள மழை வருது.